ஒரு வீடு கட்டும் பொழுது, வீட்டு ஓனருடைய ஆசைகள், தேவைகள் என்ன அப்படின்னு கேட்டு, அதுபடி தான் அந்த வீடு வந்து அமையணும். அதே சமயம் அந்த வீடு புதுமையாகவும், பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வீடு அமையணும் அப்படின்னா, வெறும் பில்டர் மட்டும் பத்தாது. ஆர்க்கிடெக்ட்டுடைய இன்புட் இருந்தா மட்டும் தான், அப்படி ஒரு வீடு அமையும். அந்த மாதிரியான ஒரு வீடு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடு. வணக்கம். வணக்கம். உங்க கம்பெனி பேரு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல. நான் ஆர்கிடெக்ட் இன்சவா இயாமா ஆர்கிடெக்ட்ஸ். இப்போ இந்த வீட பத்தி சொல்லுங்க. இந்த வீடு மொத்தமா வந்து ஒரு பெரிய லேண்ட் தான். ஒரு பெரிய லேண்ட் தான். ஆமா. அதுல வந்து ஒரு 25 சென்ட்ஸ் வந்து நம்ம இந்த லேண்ட்ஸ்கேப்போட சேர்த்து 25 சென்ட் அது மட்டும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து செட் பண்ணிருக்கேன். பேலன்ஸ் எல்லாம் வந்து எம்டி லேண்ட். அவங்க வந்து கிருஷி லைக் ஃபார்மிங் தான். கிளைண்ட் வந்து டாக்டர்ஸ், ரொம்ப பிஸி டாக்டர்ஸ். அப்போ வீட்டில் வரும்போது வந்து அவங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல் அந்த அட்மாஸ்பியர்ல வீட்டில் அதனாலதான் இந்த இடம் வந்து அவங்க செலக்ட் பண்ணி இங்கேயே வீடு வச்சிருக்கேன். இப்போ இந்த என்டையர் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப்பு, கன்ஸ்ட்ரக்ஷனு, இன்டீரியரு, ஃபர்னிச்சரு எல்லாமே வந்து நீங்க தான் பண்ணிருக்கீங்க. இந்த பிளாட் வந்து ஆக்சுவலி வந்து ஸ்டெப் மாதிரி மேலே போயிடணும் பிளாட் தான். அது எப்படி கட் பண்ணணும், எந்த லெவலில் வைக்கணும், அங்கே இருந்து டிசைன் எப்படி வரணும், லைக் எல்லாமே ஓகே. பிளாட் லெவலிங் வந்து ஃபினிஷிங்கில் எந்தெந்த மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து நம்ம வந்து பெயிண்ட் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி அப்போ இது இப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம தான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த எலிவேஷன் டிசைன் என்ன கான்செப்டில் பண்ணியிருக்கீங்க? நம்ம எலிவேஷன் டிசைன் வந்து பக்கா கண்டெம்பரரி டிசைனில் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து நேச்சுரல் கிளாடிங் கூட மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பிக் லார்ஜ் ஓப்பனிங் விண்டோஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து கொடுத்துருக்கேன். அந்த விண்டோஸ் எல்லாம் வந்து லைக் வுடன் விண்டோஸ், வுடன் டோர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸப்ட் ஸ்லைடிங் டோர்ஸ். ஸ்லைடிங் டோர் மட்டும் நம்ம வந்து அலுமினியம் ப்ரொஃபைல். டோர் எல்லாமே உட் தான். ஆமாம். இந்த லேண்ட் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் ஹைட்டில் தான் இருக்குது ரோட் லெவலை விட. ஆமாம். அப்போ நம்ம காம்பவுண்டோட ஹைட் வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணல, சின்ன பார்டர் தான் கொடுத்துருக்கேன். ஆமாம். ஓகே ஓகே. பிகாஸ் யாருக்கும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே இருந்து அந்த விஷுவலும் கிடைக்கணும். ஆப்போசிட் லேண்ட் கூட அவங்களுக்கு தானே இருக்கு. விஷுவலும் கிடைக்கும், அதே சமயம் இது வந்து செக்யூரிட்டியா இருக்கும். ஆமாம். அப்போ ஒரு கிரீனரியா தான் நம்ம வந்து அந்த பார்ட்டிஷன் செட் பண்ணிருக்கேன். அங்க சின்ன பார்டர் கூட இருக்கு. அப்ப யாருமே வந்து அங்கே போயிட்டு பார்க்க மாட்டாங்க, விழுந்துருவாங்கன்ற இதுவும் இல்ல, சேஃப்டியும் இருக்கு. ஆமா ஆமா. இப்ப நம்ம ஃபவுண்டேஷன் எப்படின்னா அதுல நம்ம சிட் அவுட் எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் டிசைன்ல இதை பண்ணிருக்கேன். கேன்லிவர் மாதிரி. கேன்லிவர்ல வந்து ஸ்டெப்ஸ் வந்து கேன்லிவர். அங்க கூட அந்த ரூமோட சைடுல வந்து கேன்லிவர் கொடுத்து அங்க கூட உட்காரலாம். ஆமா. அதுக்கு டாப்பிங் கூட கிரானைட் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த இடம் வந்து கோர்ட்யார்டோட ஸ்பேஸ். இங்க வெளியே ஜாலி ஒர்க். ஆமா, வெளியில ஜாலி ஒர்க். அண்ட் உள்ள கூட அந்த ரவுண்ட்ல வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அது வந்து இன்சைட்ல வந்து நேச்சுரல் லைக் இப்போ நம்ம இங்க நிற்கும் போது அந்த விண்ட் வருதுல்ல, அது அப்படியே உள்ள எடுத்தது போதுக்கு தான் இப்படியே டிசைன் பண்ணிருக்கேன். அது கார் பார்க்கிங். அது கார் பார்க்கிங். 2 கார் பிளஸ் 2 ஸ்கூட்டர் ஒரு பைக் எடுத்துக்கலாம். இது வந்து சிட் அவுட் ஏரியாவா? இதுதான் நம்ம ஸ்டெப் நான் சொன்னேன்ல, ஒரு ஃப்ளோட்டிங் டிசைன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு 60 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன செகண்ட் ஸ்டெப் அண்ட் திருப்பி மேல வரும்போது திஸ் இஸ் சிட் அவுட். சிட் அவுட் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸ் சிட் அவுட். 3 சீட்டர் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ஈஸிலி நமக்கு வந்து ஒரு 8-9 பீப்புளுக்கு உட்காரதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கும். இப்போ ஃப்ளோரிங் பார்த்தா இது டைல் தான், ஆனா வந்து ஒரு கோட்டா ஸ்டோன் ஃபினிஷஸ் இருக்கும் இருக்கிற மாதிரி டைல். ஆமா ஆமா. இங்க ஒரு ஷூ ரேக், அங்கே ஒரு பிளான்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அங்கே போய் உட்கார்ல மாதிரி தான் இங்கே கூட நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஸ்பேஸ். இப்போ நம்ம இந்த மெயின் வால் வந்து இந்த சைடு வால் வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லா டெக்ஸ்சர். ஆமா, இதெல்லாம் டெக்ஸ்சர் எதுக்கு தான் ஆக்சுவலி இது வந்து டர்ட் ஆகுதுக்கு சான்சஸ் ஹை. மெயின் டோர் வந்து வுடன் டோர் 70-30 ஸ்பிளிட்ல தான் கொடுத்துருக்கேன். ஓகே. இங்க வந்து லூவர் பேட்டர்ன், அது வந்து ஒரு க்ரூவ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இங்க வந்து ப்ரொஜெக்டட் லூவர்ஸ். ஓகே. என்டையராவே டீ வுட் தான். எல்லாமே டீ வுட். இந்த வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ண எல்லா வுட்டும் வந்து டீ வுட் தான் யூஸ் பண்ணி. இது லென்த் வந்து இது எவ்வளவு இருக்கும் அதே சைடு பார்டர் ஃபுல்லாவே. ஆமா. இந்த மெயின் டோர் மட்டும் நம்ம வால் திக்னஸ்ல பண்ணிருக்கு. நார்மலி நமக்கு ஒரே ஒரு டோர் யூஸ் பண்ண போதும். என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தா ஆக்சுவலி இந்த வீடு வந்து ஒரு ஓப்பன் கான்செப்ட்ல தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே. திஸ் இஸ் த ஃபாயர் ஸ்பேஸ். ஃபாயர்ல வந்து ஒரு கன்சோல் டேபிள் செட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த கன்சோல் டேபிள் வால் ஆர்ட் செட் பண்ணியிருக்கேன். ஆல் எவ்ரிதிங் இதெல்லாமே வந்து கஸ்டமைஸ்ட். அந்த ஃப்ரண்ட் சைஸே வந்து ஈவனாவே இல்ல. இல்ல இங்க இதோட கட் ஆயிடுச்சு. எஸ், பிகாஸ் இது ஒரு டிசைனர் பீஸ் மட்டும் இல்ல, அது ஒரு ஹேண்டில் கூட ஆக்ட் பண்றேன். ஓ, ஹேண்டில் மாதிரி. ஆமா. இது ஃபிக்ஸடா? ஓ, இதுவும் டோர் தான். எல்லாமே டோர் தான். இங்க இருந்து பாக்கும்போது திஸ் இஸ் லைக் ஆர்ட் பீஸ். ஒரு டிஃபரண்ட் டிசைன் தெரியுது. டிஃபரண்ட் டிசைன். பட் அதே டோரா பண்ணிட்டீங்க. இதுவும் டோரா? எல்லாமே டோர் தான். ஓகே ஓகே. டோர் ஷேப் கூட நார்மல் டோர் ஷேப் இல்லாம டிசைன் பண்ணிருக்கேன். ஒரு நார்மல் டோர் மாதிரி தெரியக்கூடாது. கிராஸ் டைப்ல அதனால தான் அப்படி டிசைன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. தென் இந்த ஃபாயர்ல இருந்து ரைட்ல பார்த்தா ஃபார்மல் லிவிங். ஓகே. இந்த ஃபார்மல் லிவிங்ல வந்து
செப்பரேஷனுக்காக வால் செப்பரேஷன் இல்ல, ஃப்ளோரிங்ல வந்து சேம் லெவல் தான், ஆனா வந்து ஒரு வுடன் டெக்ஸ்சர் டைல் தான் யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, இங்க யூஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் 6x4 ஆமா, இங்க யூஸ் பண்ண 6x4, இங்க வந்து வுடன் பிளாங்க் ஸ்டைல். ஆமா, இந்த லிவிங்ல இந்த சோஃபாஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்ட். எல்லாம் கர்டன் வந்திருக்கும், எல்லாம் கஸ்டமைஸ். அது உங்களோட வர்க் தான் எல்லாமே. இந்த கலர்ஸ் எவ்ரிதிங் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். ஓகே, சீலிங் ஃபால் சீலிங் இருக்கு வித் ஜிப்சம் அண்ட் வினியர் டிசைன்ல செட் பண்ணிருக்கேன். ஓகே, இங்க இருக்கிற ஃபால் சீலிங் எப்படி கொடுத்தேன்னா, ஆக்சுவலி வந்து திஸ் இஸ் a foyer space. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த க்ரூ தெரியும், அதே மாதிரி க்ரூ இந்த கன்சோல் டேபிள்ல இருக்கும், சின்ன க்ரூ பேட்டர்ன் அந்த வால்ல மேல இருக்கும். அப்போ எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணி தான் கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே. அப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தா you can see the formal living, staircase, passage. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட முன்னாடி வந்தா இங்க வந்து கோர்ட்யார்ட் தெரியும், ஃபேமிலி லிவிங் தெரியும். ஓகே, இதுவும் ஆனா கனெக்டடா தான் இருக்கு. ஆமா, ஃபுல் ஆக்சுவலி மொத்தமா ஒரு கனெக்ஷன் ஃபீல்ல தான் இருக்கு. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பன் ஃபீல் வேணும், ஆனா அவங்களுக்கு பிரைவசி வேணும். அதனாலதான் அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம வந்து ஃபேமிலி லிவிங் கொடுத்திருக்கேன். இந்த ஃபேமிலி லிவிங் இந்த ஏரியா வந்து மொத்தமா பார்த்தா ஃபுல் டபுள் ஹைட் ஏரியா. ஒரு சிமெண்ட் ஃபினிஷ் சீலிங் தான் கொடுத்திருக்கேன். அந்த கிரே அண்ட் வுட் டச் தான் ஹைலைட். ஆனா இண்டஸ்ட்ரியல் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ், சின்ன வால் கொடுத்துட்டு அந்த டிவி வால் மாதிரி அது பார்ட்டிஷன் வால் டிவி யூனிட். ஓகே, ஆனா வுட் வர்க் தான் அது. ஆமா, இது வந்து ப்ளை பிளஸ் லேமினேட் தான். ஓகே, அந்த திக்னஸ் பிரேக் பண்ணதுக்கு there is a storage unit இங்க கொடுத்திருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் இந்த சைடுல டிவி, ஆப்போசிட் சைடுல வந்து அந்த ஏரியா வந்து வாஷ் பேசின் ஆட் பண்ணி. வாஷ் பேசின். ஓகே, இங்க இருக்கிற இந்த சோஃபா, இந்த சோஃபா, கார்பெட் எல்லாமே கஸ்டமைஸ் தான். வை நம்ம இங்க இப்படி ஒரு சோஃபானா, ஆக்சுவலி வந்து this is a cozy sofa. ஓகே, வேர் இந்த டிவி ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்து பாக்குறதுக்கு வந்து இது கொடுத்திருக்கேன். ஓகே, இந்த சைடுல வந்து பேக்யார்ட் வியூ தான். அங்கே கூட நம்ம கொஞ்சம் கார்டனா செட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. இது எல்லாமே அலுமினியம் டோர், அலுமினியம் ஸ்லைடிங் டோர் கொடுத்துட்டு பேக்யார்ட் கார்டன் மாதிரி செட் பண்ணி. ஓகே, கமிங் டு தி டைனிங், 8 சீட்டர் டைனிங் தான் கொடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு பேசேஜ் கூட தான். அப்ப இந்த வால் வந்து எப்பவும் வந்து டர்ட் ஆவதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ we finished with alternate material, like என்னன்னா வந்து வால் இது வந்து பெயிண்ட் and this is wallpaper. ஓகே, டஸ்ட் ஃப்ரீ வால்பேப்பர் கொடுத்திருக்கோம், டஸ்ட் ஆகாது. ஆமா. அதுக்கப்புறம் இந்த டைனிங்ல இருந்தும் கூட நமக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பேக்யார்ட் வியூ இருக்கும். ஓகே, அங்க இருக்கிற பேக்யார்ட் கார்டன் ஆக்சுவலி. தென் this is a pantry kitchen, சின்ன 2-seater breakfast counter இருக்கு. ஓகே, பிரைவசி இருக்குன்னா பிரைவசி இருக்கு, ஆனா ஃபுல்லா ஓபன் ஃபீல்ல இருக்கும். ஓகே, இங்க வந்து இது ஓபனா இருக்கு. அப்போ பிரைவசியா கிச்சனும் இங்க வந்து கிச்சன், அதாவது இது வந்து ஒரு pantry kitchen, there is a working kitchen, அங்க ஒரு working kitchen கூட இருக்கு. ஓகே, இப்போ சீலிங் எல்லாமே வந்து ஒரு மினிமல் டிசைன்ல தான் கொடுத்திருக்கேன். நிறைய ஒர்க்கல் இல்ல, ஆனா மினிமல் டிசைன்ல தான் கொடுத்திருக்கேன். ஃபால் சீலிங் தான். ஃபுல் ஃபால் சீலிங் தான். மார்க்கெட்ல நிறைய லைட்ஸ் அவைலபிள் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா ஆக்சுவலி வந்து ஃபால் சீலிங் இருக்கும்போது தான் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. மற்றது செலக்டிவ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். சீலிங்ல ஃபிக்ஸ் பண்ணனும்னா செலக்டட் தான். இங்க இருந்து பாக்கும்போது இந்த வீடு மாஸ் தெரியுதுல, ஃபுல்லா டபுள் ஹைட் சீலிங், இண்டஸ்ட்ரியல் லைட்டிங், ரெண்டு ஹேங்கிங் லைட்டிங், லைக் சிமெட்ரி. ஆமா, லைக் ஒன்னு வந்து லிவிங் ரூம், ஒன்னு வந்து டைனிங்ல கொடுத்திருக்கு. ஓகே, இங்கேயும் ஒரு பெரிய ஓபன் இருக்கு. பெரிய ஃபுல் டபுள் ஹைட் ஏரியா ஓபன், அந்த ஏரியா கொடுத்திருக்கு. ஓகே, இது கோர்ட்யார்ட். இந்த கோர்ட்யார்ட்னா சின்ன வாட்டர் ஃபவுண்டைன் கொடுத்திருக்கேன், சின்ன ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ரெடிமேடா இல்ல இதா கஸ்டமைஸ்ட்? ரெடிமேட் இல்ல, ரெடிமேட் இல்ல இல்ல நமக்கு வேண்டி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே. இந்த ஃப்ளோர் நீங்க டிசைன் பண்ணாதா? ஆமா, எல்லாமே டிசைன் பண்ணதா. இது எப்படின்னா ஆக்சுவலி வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ், டேபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஸ்டோன். இங்க இருந்து there is a small prayer room. சீலிங் வந்து ஃபுல்லா ஓபன், சீலிங் வந்து ஓபன் கொடுத்துட்டு அதுக்கு மேல வந்து டிண்டட் கிளாஸ் கொடுத்திருக்கேன். அண்ட் இந்த வால் வந்து ஜாலி வால். ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தப்போ தெரியுதுல அந்த ஜாலி வால். அந்த ஜாலி வால் தான். அதுல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் ஆக்சுவலி வந்து ஏர் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் திஸ் இஸ் அ கோர்ட்யார்ட் நோ. அப்போ நமக்கு எப்பவும் வந்து ஏர் அப்படியே சர்க்குலேஷன் இருக்கணும். அதனால ஃபுல் ஓப்பனிங் கொடுக்கல மேலே. அண்ட் இப்போ லைக் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இந்த ஸ்டேர்கேஸ் தான் இந்த வீட்டுக்கு வந்து மெயின் ஐடென்டிட்டி. இந்த ஸ்டேர்கேஸ் வந்து ஒரு 4 feet விட்த்ல வந்து ஃபுல் ஸ்ட்ரெயிட் சிங்கிள் ஸ்டேர்கேஸ். ஓகே ஓகே. ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட். அதுல வந்து லேண்டிங் இருக்கும், திருப்பியும் ஸ்ட்ரெயிட் தான், டர்னிங் எல்லாம் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஹாஃப் ஏரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த பேசேஜ் வந்து சேர்க்கு கீழே கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ஸ்பேஸ் மாதிரி தெரியும். அண்ட் இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கன்சோல் டேபிள் தான், பட் அயனிங் டேபிள் கூட. ஓகே, பிளக் கொடுத்திருக்கேன். அந்த அயனிங்காக தான் இது இங்க கொடுத்திருக்கேன். அயனிங் டேபிள் சொன்னேன். அது மட்டும் இல்லாம இது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ் தான், இன்வெர்டர் எல்லாமே இதுக்குள்ளது இருக்கும். இப்ப நம்ம இதுக்கு ஃப்ரண்ட் டோர் வந்து ரட் அண்ட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்கேன். சோ ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த பேட்டரிக்கு டேமேஜ் லைக் ஏர் தேவை.
அதுவும் கிடைக்கும். இன்வெர்டர் வந்து ஹீட் ஆகாது, அந்த நேச்சுரல் ஏர் கூட கிடைக்கும். ஆனா வந்து அது வந்து ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி வச்சிருக்கேன். ஓகே, இதுக்குள்ள பேட்டரி இருக்கு. ஓகே. காமன் ஏரியால இருந்து ஃபர்ஸ்ட் ரூம் வந்து பேரண்ட்ஸ் பெட்ரூம். அவங்களுக்கு அவ்வளவு வாக் பண்ண வேண்டாம். அப்போ ஈஸி, லைக் டைனிங் ஆனாலும் கிச்சன் ஆனாலும் வெளியில மெயின் டோர் ஆனாலும் எல்லாமே ஈஸி ஆக்சஸுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரூமா இவங்க ரூம் வச்சிருக்கு. ஓகே. பேரண்ட்ஸ் ரூம்குள்ள வந்தா 3 டோர் வார்ட்ரோப் பிளஸ் ரைட்டிங் டேபிள், ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுக்குது. இந்த ரூமில் வந்து எப்படி பிளான் பண்ணேன்னா, ஆக்சுவலி வந்து முதல்ல டோர் வந்து வால் ஃப்ளஷ்ஷாக வைக்காதுமே ஒரு 60 சென்டிமீட்டர் தள்ளி வச்சிருக்கு. அப்போ வந்து இந்த வார்ட்ரோப் வந்து கன்சீலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் தட் தான் நம்ம ரொம்ப ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது டிஸ்டர்பன்ஸாக தனியாக வெளியில் வராது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அந்த ரட்டன் ஃபினிஷ் ஹெட் ரெஸ்ட், 2 சைடில் வந்து பிக் சைட் டேபிள் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு பே விண்டோ கான்செப்ட். இது வுட்லே பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே கூட ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன். எப்போ வந்து பேரண்ட்ஸ் பெட்ரூமில் வந்து அவங்க வேற குழந்தைங்க எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு லைக் உட்காரதுக்கெல்லாம் ஸ்பேஸ், அதனால தான் மேக்ஸிமம் கிளைண்ட் இஸ் ஓகே நம்ம எப்பவும் வந்து பே விண்டோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிடும். ஓகே. இந்த ஏரியாவுக்கு மட்டும் இங்கே வந்து ஒரு லூவர் டிசைன் கூட இருக்கு. மேலே கூட ஒரு வுடன் பேட்டர்ன் அங்கே போயிருக்கு. அட்டாச் பாத்ரூம். இது கூட வெட் அண்ட் ட்ரை டாய்லெட் தான். ஓகே. அதில் வந்து ஸ்மால் பிரிக் டைல்ஸ், அதில் வந்து ஒரு நிஷஸ் கூட செட் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து வால் ஹேங் வெஸ்டர்ன் கிளாஸ் எல்லாமே வால் ஹேங் தான். அது இதோட நிறுத்துவாங்க, நீங்கள் சீலிங் வரைக்கும் அதை பண்ணுங்க. ஆமாம், லெட்ஜ் வால் வந்து நார்மல் ஹைட்ல பதிலாக நம்ம வந்து சீலிங் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கேன் லெட்ஜ் வால். ஓகே. அண்ட் இதே டிசைன் வந்து இங்கே கூட ஒரு சென்டர்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த கலர்ல தான் நம்ம ஃப்ளோரிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்டர்னேட் கலர்ல தான் வால் டைல் கொடுத்துருக்கேன். ஓகே. இதுதான் நம்ம மாஸ்டர் பெட்ரூம். இங்க கிட்ஸ் பெட்ரூம் இருக்கும், இங்க காமன் டாய்லெட். நம்ம டோர் டிசைன் எப்படின்னா, ஆக்சுவலி வந்து லூவர் டிசைன்ஸ், அது வந்து ஃபுல்லா ஸ்ட்ரைட் போகாம அங்கே பிரேக் பண்ணி ஒரு 3 லேயரா பண்ணிருக்கேன். இது எல்லாமே டீக் வுட்டா? எல்லாமே டீக் வுட். இது நார்மல் டோர்னா நம்ம டாய்லெட் டோர் எப்படின்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். நான் சொன்னது ஸ்ட்ரெயிட் லூவர். இது வந்து சாண்ட்விச் கிளாஸ் டிசைன். ஓகே. ஓகே. 2 சைட்லயும் வந்து கிளாஸ் கொடுத்துட்டு சென்டர்ல வந்து நம்ம க்ளோத் டிசைன் கொடுத்துருக்கேன். ஓகே. அப்போ சின்ன லைட்டிங்கும் இருக்கும், ஆனா உள்ள இதுன்னு தெரியாது. ஓகே. அந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு மட்டும் அப்படி பண்ணி. ஓகே. ஓகே. மாஸ்டர் பெட்ரூம்குள்ள வந்தா கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான் இது. இது எப்படின்னா, ஆக்சுவலி வந்து நம்ம கிளைண்ட்ஸ் வந்து முன்னாடி நான் சொன்னேன் டாக்டர்ஸ், அவங்களுக்கும் லைக் கொஞ்சம் எப்பவும் வந்து படிச்சுட்டே இருக்கணும். ஓகே. அப்போ ஸ்டடி கம் ரைட்டிங் டேபிள், சின்ன ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகே. டபுள் கூட் குஷன் பெட் தான். மொத்தம் அந்த லூவர் டிசைன் எல்லாத்துமே கண்டினியூ பண்ணிருக்கேன். இது கூட அந்த இது வந்து இது குஷன் லேமினேட் வுட் லைக் வினியர். அதே மாதிரி வால் ஆர்ட் 2 சைட்லயும் வந்து ஹேங் வால் லைட்ஸ் கொடுத்துருக்கேன். மேல வந்து சீலிங் லைட் கொடுத்துருக்கேன், லைக் கன்சீல்ட் சீலிங் லைட். ஓகே. ஓகே. டிஃப்யூஸ்ட் லைட் மாதிரி. இது ஃபால் சீலிங், பிளைன் ஃபால் சீலிங், சின்ன ஒரு க்ரூ இருக்கும். ஓகே. ஜெனரலா அந்த ஏரியாவுல ப்ரொஃபைல் லைட் இருக்கும், நீங்க அங்க க்ரூ மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சீட்டிங் ஸ்பேஸ், ஒரு 2 சீட்டர் சோஃபா. ஓகே. அண்ட் இங்க வந்து 2 சைட்லயும் வந்து வென்டிலேஷன் இருக்கும். ஆமா, விண்டோல இருந்து பார்த்தா நம்ம அவுட் சைட் கார்டன் தெரியும். ஓகே. இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ஏரியால வந்து 4 டோர் வார்ட்ரோப். ஆக்சுவலி 4 டோர்னா ஆக்சுவலி வந்து பெரிய 4 டோர். அதுல வந்து லாஃப்ட் இருக்கும், பிக் மிரர், வால்லே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி. ஆக்சுவலா இது வுட்ல கோல்டன் பெயிண்ட் கொடுத்திருக்கு. ஓகே. ஓகே. இங்க தான் நம்ம டாய்லெட்டுக்குள்ள பார்த்தா ப்ராப்பர் பிக் சைஸ் டாய்லெட், வெட் ஏரியா, ட்ரை ஏரியா எல்லாமே பார்ட்டிஷன் இருக்கும். ஷாம்பு எல்லாம் கேரி வைக்கிறதுக்கு நிஷஸ் எல்லாமே இருக்கும். டைல்ஸ் வந்து 240 ஹைட்ல தான் போயிருக்கேன். அந்த ஹைட்ல வந்து சீலிங் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம முன்னாடி சைட்ல எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி இங்க வந்து கூட சென்சர்ட் லைட் தான். ஓகே. நம்ம மாஸ்டர் பெட்ரூம்ல ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் கிட்ஸ் பெட்ரூம். ஓகே. கிட்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன குழந்தைங்க தான், அப்போ அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக தான் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பிளானிங் டைம்லயே வந்து கிளைண்ட்டுக்கு ரிக்குவயர்மெண்ட் அப்படி இருந்தேன். ஓகே. இது கூட கிட்ஸ்னா ஆக்சுவலி வந்து ஒரு பாய் ஒரு கேர்ள், ஃபுல் தீம் வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். லைக் அ ப்ளூ பிங்க் ஷேட்ல தான் தீம் கொடுத்துருக்கேன். ஹெட் போர்டு வந்து ப்ளூ ஷேட்ல கொடுத்துருக்கும். இந்த 2 பெட்டும் வந்து ஸ்டோரேஜ் பெட் தான். கிட்ஸுக்கு நிறைய ஸ்டோரேஜ் தேவை. ஸோ இந்த 2 பெட்டும் ஸ்டோரேஜ் பெட் தான். அப்போ புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணதுக்கு ஆல்டர்னேட் பேக்ஸ் எல்லாமே ஸ்டோர் இருக்கு. 2 சைட்ல இருக்கும். ஓகே. பேக்யார்ட் கார்டனுக்கு வியூ இருக்கிற மாதிரி தான் விண்டோ இருக்கு. லாங் ஸ்டடி டேபிள். அந்த ஸ்டடி டேபிள் 2 சைட்ல வந்து ஒரு அக்கு அந்த சைட்லயும் மற்ற இந்த சைட்லயும் வச்சிருக்கேன். ஓகே. இந்த சைட்ல பார்த்தா இங்க தான் ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அங்க வந்து ஃபோட்டோ ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் லைக் இந்த சைடு வந்து கேர்ள் அண்ட் இங்க பாய்க்கு செட் பண்ணிருக்கேன். அண்ட் லாங் பிக் மிரர்.
எல்லா ரூம்லயும் நம்ம அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி ஓகே ஓகே. அந்த பாத்ரூம்ல பார்த்தா அதே பேட்டர்ன். அதே பேட்டர்ன் தான். ஆனா இங்க வந்து சின்னதா ஒரு பாத்ரூம். ஒரு சின்ன பாத் டப் கொடுத்துருக்கேன். ஓகே. மோஸ்ட் ப்ராபபிளி அது எப்பவும் கிட்ஸுக்கு தான் பாத் டப் வேணும், ஜக்கூசி வேணும், எல்லாம் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் வேணும். இங்க வந்து நம்ம வி மேனேஜ் டு ஃபிக்ஸ் பாத் டப் ஹியர். நம்ம இங்க யூஸ் பண்ண எல்லா ஃபிட்டிங்ஸும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், ஓகே, க்ரோஹே அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் வந்து செட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஸ்டேர் ஏறும்போதே உங்களுக்கு அந்த ஃபீலிங் லைக் மற்றது வந்து ஸ்டேர் ஏறும்போது வந்து ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீலிங் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டே கேஸ்னா ஆக்சுவலி வந்து கொஞ்சம் கூட ஈஸி. அண்ட் இதில் வந்து நமக்கு ஒரு ரைசரும் வந்து 15 தான் இருக்கும். ஸ்டெப் டு ஸ்டெப் கேப் வந்து 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும். 15 சென்டிமீட்டர். ஆமாம். ஓகே. நம்ம மேலே ஏறி இந்த பாயிண்ட்ல வந்து அது ஒரு பிக் பாட் 4 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ரைட்ல திரும்பினா இது வந்து ஒரு லைப்ரரி ஸ்பேஸ் ப்ளஸ் ரீடிங் ரூம். நான் சொன்ன கிளைண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ், அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்கு, மைக்ரோஸ்கோப். ஓகே, அதுக்கான ஸ்பேஸ் ப்ளஸ் லைப்ரரி புக்கு எல்லாம் வச்சுக்கலாம். ஆமாம், எல்லாமே வைக்கிறதுக்கு. அண்ட் இஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து மூவபிள் பெட் ஸ்பேஸ் ஆல்சோ. ஓகே. அண்ட் இங்கே முன்னாடி பார்த்தா இது வந்து ஸ்லைடிங் ஃபோல்டிங் டோர் தான், ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே ஓகே, டோர் ஓப்பன் பண்ணி வச்சா இது. ஆமாம், இந்த வியூவே போதும் இல்லை? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி வந்து இந்த லேண்ட் எல்லாமே அவங்களுக்கு தான். ஓ, அதுவுமா? ஆமாம் ஆமாம். ஓகே. அப்போது இதெல்லாம் பார்த்து இங்கே பீஸ்ஃபுல்லாக ஒர்க் கூட பண்ணலாம். அங்கே ஒரு ஜஸ்ட் வெளியில் வந்து அது பார்த்து இந்த இடத்துல டெரஸ் போகிறதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டேஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அங்கே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கு, அது கூட நம்ம பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிளைண்ட் பிரதர் வீடு தான் அது. ஓகே ஓகே, இவங்களோட பிரதர். ஆமாம், நம்ம சர்வீஸ் பிடிச்சதுனால அவங்களே வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கூட அவங்க ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து நமக்கு ஷூட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. மேலே ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, கெஸ்ட்டுக்கானது. கெஸ்ட் பெட்ரூம் லைக் இன் ஃபியூச்சர் அவங்க கிட்ஸுக்கு யாராவது யூஸ் பண்ணிடலாம். இது கூட பார்த்தா இங்கே கூட ஒரு பால்கனி, அவங்க பேக் லேண்ட் வந்து பார்க்க பெரிய பால்கனி ஸ்பேஸ் தான். 4 door வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்கும், ரஸ்டிக் அண்ட் வுடன் ஃபினிஷ்ல இருக்கும். ஓகே. ஃபுல் லெங்த் மிரர் இருக்கு, டாய்லெட் வெட் அண்ட் ரைட். ஓகே. செப்பரேட் மாடல் ஒன்று தான், ஆனால் கலர் மட்டும் வேற. நம்ம எதுக்குன்னா மொத்தம் இங்கே இந்த வீட்டில் வந்து 5 டாய்லெட் இருக்கு. 4 டாய்லெட் இந்த பெட்ரூம் அண்ட் 1 காமன் டாய்லெட். அதில் வந்து 2 டாய்லெட் ஒரே டைல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஆக்சுவலி வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ அங்கே இருக்கணும் கொஞ்சம் வேஸ்ட் இதில் யூஸ் பண்ணிடலாம். ஆமாம். அப்போ 2 டாய்லெட்டில் வந்து சேம் யூஸ் பண்ணால் அப்படி சின்ன லைக் நமக்கு ஒரு 10 to 20 ஸ்கொயர் ஃபீட் சேவ் பண்ணலாம். 20 ஸ்கொயர் ஃபீட்னா அட்லீஸ்ட் ஒரு டாய்லெட் டைலே வந்து நமக்கு வந்து 5,000 10,000 ருபீஸ் சேவ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இந்த பேசேஜில் அப்படியே வாக் பண்ணி போனால் லைக் நம்ம ஸ்டேர்வே பார்த்துடலாம். ரைட்டில் இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் ஃபுல் ஃபேமிலி ஸ்பேஸ், அந்த கிச்சன்ல இருந்து இந்த ஃபேமிலி லிவிங் டைனிங் எல்லாமே இருந்து பார்த்துடலாம். நம்ம ஃபேமிலி ஸ்பேஸுக்கு, ஃபார்மல் ஸ்பேஸ் இல்லை, ஃபேமிலி ஸ்பேஸுக்கு ஃபுல் வியூ இருக்கும். ஓகே. எதுக்குன்னா இந்த லைட் கூட நம்ம இண்டஸ்ட்ரியல் டிசைனே கொடுத்ததுன்னா அந்த சீத்ரூ கிடைக்கிறதுக்கு தான். இங்க ஒரு 3 seater ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு பால்கனி இருக்கு, லாங் வைட் பால்கனி. மேல ஃபுல்லா பால்கனி தான் எல்லா இடத்துலயும். ஆமா, த்ரூ அவுட் எல்லா சைட்ல வந்து கிளைண்ட்டுக்கு அப்போ அவங்களுக்கே யூஸ் பண்ணிடலாம். லைக் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அங்க வேற பில்டிங் வரும், இங்க வேற பில்டிங் வரும், அப்படியெல்லாம் இல்ல. இந்த ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலி வந்து லாண்ட்ரி ஸ்பேஸ். லாண்ட்ரி. ஆமா, கேரளால வந்து ட்ராபிக்கல் கிளைமேட் தானே, அப்போ மழை எல்லாம் வரும்போது அந்த ட்ரைங் ஸ்பேஸ் உள்ளே ட்ரை பண்ணிக்கலாம். ஆமா, ஃபுல்லா ட்ரை. ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே வந்து வி மேனேஜ்ட் வித் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் வித் வுடன் டாப்பிங், எல்லாமே வந்து கஸ்டமைஸ்ல இருக்கும். இந்த என்டையர் ஏரியாவும் ஃபால் சீலிங்கா? இல்ல, இந்த ஏரியா வந்து ஃபால் சீலிங் இல்ல. இந்த ஏரியா எப்படின்னா ஆக்சுவலி வந்து அப்படியே அந்த வுடன் பார்டர் அண்ட் சீலிங் லைட் மட்டும். சீலிங் லைட் மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா, இது ஃபால் சீலிங் இல்லை. இப்போ இது கேரளாவில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்டிலையும் பண்றீங்க. ஆமா, வேற என்னென்ன லொகேஷன்ல பண்ணி கொடுப்பீங்க? இப்போதைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இத்தனை இடத்துல வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. சைட் போயிட்டே இருக்கு. ஓகே. எல்லா கிளைண்ட்டுக்கும் வேற வேற ரெக்குவயர்மெண்ட் தான். அப்போ இப்போ அவங்க ரெக்குவயர்மெண்ட் எப்படி அது பார்த்து தான் நம்ம பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாரும் ரெக்குவயர்மெண்ட் பார்த்து பண்ணும்போது அவங்க 100% ஹாப்பியாக போகணும். முன்னாடி சொன்ன உங்ககிட்ட ஆல்ரெடி நம்ம வந்து அவங்க
பிரதர் வீடு ஸ்டார்ட் ஆமா பண்ணிட்டேன். பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபவுண்டேஷன் பார்த்தேன். அண்ட் அவங்க சிஸ்டர் வீடு கூட இப்போ டிசைன் போயிட்டு இருக்கு ஆஃபீஸில். ஓகே 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 ஓகே, அது இங்கே இல்லை, வேற லொக்கேஷனில் தான். ஆ. பட் இந்த வீடு பார்த்தது அப்போ நம்ம ஒரு வீடுனா ஆக்சுவலி வந்து அது முடிச்சு அப்படியே பை சொல்லிட்டு போகுது இல்லை. ஓகே ஓகே நம்ம எப்படின்னா ஒரு வீட்டில் நம்ம டிசைன் பண்ணும்போது அவங்க ஹாப்பி ஆனா லைக் அதுக்கப்புறம் அவங்களே நம்ம சஜஸ்ட் பண்ணோம். ஓகே. அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அப்படி ஓகே. இப்போ தமிழ்நாடு இல்லை வேற அதர் ஸ்டேட் அப்படின்னா இப்போ நீங்கள் டிசைன் மட்டும் பண்ணி கொடுப்பீங்க, அங்கே இருக்கிற பில்டரை வச்சு அவங்க கட்டிக்கலாம். ஆமாம். இப்போ கிளைண்ட்டுக்கு கான்ட்ராக்டர் தெரியல, உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் இருந்தால் லைக் கான்ட்ராக்டர் இருந்தால் அந்த லொக்கேஷன் அந்த பக்கத்திலே இருக்கிற கான்ட்ராக்டர் ஏதாவது இருந்தால் பார்த்து பெஸ்ட் கான்ட்ராக்டர் நம்ம வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணுறோம். ஆமாம் குவாலிட்டி பண்ண கான்ட்ராக்டர் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து மொத்தமாக வந்து 10 டிஸ்ட்ரிக்ட் மேலே வந்து நம்ம ஒர்க் போயிட்டு இருக்குல்ல, லைக் 20+ ரன்னிங் சைட்டே இருக்குது. அப்போ நமக்கு நிறைய கான்ட்ராக்டர் நல்லதும் இருக்குது, சின்ன சின்ன லைக் பேட் கான்ட்ராக்டர்ஸ் கூட கிடைச்சிருக்குல்ல. எப்பவும் நல்லது மட்டும் கிடைக்காது. அப்போ பேட் கிடைச்சா நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் சைட்லேயே வந்து இல்லை ஆன் த கோவே நம்ம டெர்மினேட் பண்ணிடும். ஓகே. இல்லைன்னா பெஸ்ட் வந்து அது அப்படியே வந்து நெக்ஸ்ட் சைட்டு மீன்ஸ் வேற ஏதாவது இருந்தால் நம்ம வந்து லைக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போயிட்டு விசிட் பண்ணி அது ப்ராசஸ் கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்னா ஆக்சுவலி வந்து இப்போ நான் கான்கிரீட் இன்னைக்கு காலையில் போயிட்டு வந்து நான் செக் பண்ணால் கரெக்டாக ஆகாது. ஆமாம், முன்னாடியே ஆமாம் 2 நாள் முன்னாடி வந்து அது கரெக்டாக இல்லையான்னு வந்து அதில் வந்து தப்பு இருந்தால் 50% சைட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், லைக் சின்ன சின்ன டவுட்ஸ். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து 2 நாள் முன்னாடி எதுக்கு போனோம்னா ஆக்சுவலி வந்து அது வந்து செக் பண்ணி அதை அப்டேட் பண்ணி இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எப்பவும் ஒர்க் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், நெக்ஸ்ட் மந்த் கட்டணும்னா 1 மந்த் முன்னாடி இல்லை ஒரு ஆர்கிடெக்ட் போகணும், மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி போகணும். ஓகே. அப்போதான் உங்க ரிவிஷன்ஸ் எல்லாம் பார்த்து பிளான் கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் எலிவேஷன் கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டிராயிங் எல்லாம் பார்த்து மினிமம் இதுக்கு நமக்கு வந்து மினிமம் 3 மந்த்ஸ் டைம் வேணும். ஓகே. 1 மந்த்ல பண்ணலாம், லைக் நமக்கு எப்பவும் டைம் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ பெட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்ஷனே வராது, கரெக்ஷனே வரக்கூடாது. ஆக்சுவலி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போன சைட்ல வந்து கரெக்ஷன் வந்தா என்ன பிரச்சனைனா எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வரும். ஓகே. மெட்டீரியல் வந்து அப்படியே லாஸா போயிட்டே இருக்கும். அதனாலதான் முன்னாடி இந்த டிசைன் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு சேஞ்சஸ் பண்ணிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆனா அந்த இமேஜஸ் ஃபுல்லா டிராயிங் பண்ணி வச்சிருக்கோம், அந்த டிராயிங் அப்படியே போனா போதும், அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ.